அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன 2 விஷயம் அப்படின்னா, இந்த அகங்காரம் என்பது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அகங்காரம் யோகத்திற்கு தேவையா தேவையில்லையா? அப்போ ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் யோக மார்க்கத்தில் ஈடுபடுறான். இந்த சமூகத்தை ஒட்டியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அகங்காரம் தேவையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னால், அகங்காரம் என்பது இந்த உலகத்தை அனுசரித்து வாழும் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாமரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகவாசிகளாக இருந்தாலும் சரி, அகங்காரம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கனால், அகங்காரம் சில இடங்களில் தேவையாக இருக்கிறது, பல இடங்களில் தேவையற்றதாக இருக்கிறது. அந்த அகங்காரத்தில் இருந்து நாம் பணிந்தே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்திலும் அகங்காரம் வெளிப்படுவது என்பது தவறானது. சில இடங்களில் அகங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் தவறானது. இப்போ நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த தொழில் பண்ணுற இடத்துல அடிக்கடி யாரோ ஒரு நபர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ அவருக்கு அவர் என்ன கேட்குறாரோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அப்படி இருக்க முடியாது. ஒரு தடவை 2 தடவை கொடுப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதற்கான தீர்வை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். உங்களை மீறியே நீங்கள் ஏமாற்றம் அடைந்த போதும், உங்கள் பொருளை இன்னொருவன் பறித்து கொண்டு போகும்பொழுதும் உங்களுக்குள் ஒரு வேகம் வருது இல்லையா? அந்த வேகம்ங்கிறது தேவையாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த அகங்காரம் வெளிப்பட்டே ஆக வேண்டும். சரியான ஆட்களாக இருக்கும் பொழுது அது தேவையில்லை. பணிவு இருக்கும் பொழுது அது தேவையில்லை. அதாவது அகங்காரத்தோடு ஒருவன் பேசுகிறான் என்றால் நாம் பணிந்து போவதில் தவறு இல்லை. அவர் எல்லா நேரங்களிலும் அகங்காரமாக பேசவில்லை அப்படின்னால் அவருக்கு நீங்கள் பணிந்து போயிடலாம். எப்போ பார்த்தாலும் உங்களை கீழே இறக்கியே பேசுகிறார் அப்படின்னால், ஏதோ ஒரு சில நேரங்களில் அது அவர் உண்மையாகவே உங்களை பற்றி தவறாக சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய எமோஷனை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அகங்காரத்தை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அகங்காரம் என்பது இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் நாம் இந்த இல்லற பந்தத்தில் ஈடுபடுறோம். அப்போ நமக்கென்று தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், நமக்கென்று மனைவி மக்கள் இருக்கிறார்கள். இந்த மனைவி மக்களை உருவாக்க வேண்டுமென்றால் அகங்காரம் இல்லாமல் நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்கள் இந்த ஜீவன் செயல்படாமல் உருவாக்க முடியாது. இந்த ஜீவன் செயல்பட்டால் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம்ங்கிறது வெளியில் வந்தால் தான் இந்த 5 புலன்கள் வழியாக இந்த வாயு வெளிப்பட்டு இந்த 5 புலன்கள் இயங்கும். இந்த 5 புலன்கள் இயங்க ஆரம்பித்தாலே மனம்ங்கிறது எண்ணங்கிறதும் செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னால் அகங்காரம் என்பதும் அப்பப்போ செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதில் யாரும் மறுக்க முடியாது என்பதே நாம் அனைவருக்கும் தெரிந்தது. இது ஏற்கனவே ஒரு தடவை நான் பதிவிட்டிருக்கேன்.
அப்போ அகங்காரம் இல்லாமல் மனைவியோ குழந்தையோ வர முடியுமானா வர முடியாது. அதற்காக தான் சித்தர்களும் மகான்களும் என்ன செய்வார்கள் அப்படின்னால், காட்டுக்கு போய் இருந்துக்கிட்டு, இந்த புத்தன்லாம் எதுக்கு போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மனைவி வேணாம், குழந்தை வேணாம், இந்த சாம்ராஜ்யமே வேணாம் அப்படின்ட்டு அவர் வெளியில் போனதுக்கு காரணம் என்னவென்றால், இதற்குள் இருந்திருந்தால் அகங்காரத்தோட வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். அவர்களுக்காக நம் அகங்காரம் அதிகமாக வெளிப்படும். இன்னும் கேட்க போனால் மனைவிமார்கள் இருந்தாலே அகங்காரங்கள் வெளிப்படும். இப்போ அதனால தான் அந்த காலத்தில் காட்டில் போய் இருந்துக்கிட்டு, காட்டில் ரிஷி பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கூட ஒரு சில ரிஷிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்மளை தூண்டி விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தனிமையாக தான் இருக்காங்க. அவங்க மனிதர் கூட்டத்தை பார்ப்பது என்பதே மிகவும் கடினமானது. எப்பயாவது ஒரு தடவை தான் வருவாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது தான் நகரத்துக்குள்ளே வருவாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க தேவையானதை இன்னொரு ஆளை விட்டு, சிஷ்யர்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி அவர் வாங்கிட்டு கொடுக்கக்குள்ள அந்த ரிஷி பத்தினி என்பவர்கள் அவர்களுக்கு உணவை தயாரித்து கொடுப்பதற்காக வைத்திருந்தார்கள். அவர்கள் குரு சிஷ்ய முறையிலே அதிகமாக இருப்பார்கள். ரிஷி பத்தினியாக பெண்களும் இருந்தால் அவர்களுக்கு அந்த உண்மை தத்துவத்தை படி தெரியும். இவர் போதித்திருப்பார். குருவாக இருந்து பெண்ணாக இருந்தாலும் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்ற போதனைகளை அவர் புகுத்தியிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டில் வாழும் பெண்களுக்கு, மனைவியாக வாழும் பெண்களுக்கு அந்த போதனையெல்லாம் நம்ம புகுத்த முடியுமா அப்படின்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னோட வச்சுக்க, என்கிட்ட அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ சில பெண்களுக்கு அதை மாதிரி ஆண்களும் இருக்காங்க. உன் பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும், என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, நான் வேணான்னு சொல்கிறேன், நீ அதில் ஆன்மீகத்தில் போகிற அப்படின்னு சில சண்டைகள்லாம் இருக்கும். அதனால தான் நிறையா சித்தர்களும் மகான்களும் அதிகபட்சமாக தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தன்னுடைய சொத்தை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் தனிமையில் இருப்பது தான் அது உத்தமமாக இருக்கும் என்பதால் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள். அப்படி தனிமையில் இருக்கும்பொழுது அகங்காரம் அதிகமாக வெளிப்படாது. ஏன்னா வெளிப்பழக்க வழக்கமே நமக்கு இருக்காது. நம்ம நிறையா இடத்துல பேச போகிறதில்ல. இப்போ சாதாரணமாக ஒருவரிடம் பேசினால் தர்க்கம் அதிகமாயிட்டே போய்ட்டுருக்கும். அவர் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு ஒரு குருன்ற ஸ்தானத்தில் இருந்தோம் அப்படின்னால் நிறைய பேர் குருவை எதிர்த்து பேச மாட்டார்கள். என்னால் குரு என்பவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அவர் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ன்றதை அவர் நம்புவார். ஆனால் அந்த குருவே நண்பனாக இருந்தார்னு வச்சுங்க, எழுத்து தர்க்கம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குரு சிஷ்யர் அப்படின்ற விதத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் குருவோட அறிவும் அனுபவமும் வேறு மாதிரி இருக்கும். அவர்கள் எந்த நேரத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஆன்மீக சம்பந்தமாக, யோகம் சம்பந்தமாக அவர்கள் ஒரு பதிலை குறிப்பிட்டால் அதில் ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும். ஆழ்ந்து தான் சொல்லுவார்கள். சில பேரோட பதிலை நீங்கள் சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்களோட எண்ணத்தோட உச்சத்தில் இருந்து அவங்க சில விஷயங்களை பேசுவாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண சிற்றறிவில் இருந்துக்கிட்டு நம்ம அதை உணர முடியாது. சில நேரங்களில், பல நேரங்களில் உணரலாம், சில நேரங்களில் உணர முடியாது. அதை மாதிரி தான் இந்த பாடல்களுக்கு விளக்கமும் அப்படி இருக்குது. சித்தர்கள் பாடல்கள் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு விதத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு விதத்தில் அதை பற்றி புரிஞ்சிருப்போம். அப்போ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக ஒரு பாமரனுக்கோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில பாடல்கள் தான் இருக்கும். பல பாடல்களுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும். அதை அதை சார்ந்தவர்கள் சொன்னாலும் அவர்களே சொன்னாலும் தான் நமக்கு புரியும். அப்படி அவர்கள் தெளிவுரையை அவர்கள் சொல்லாமல் போனதுனால தான்
இங்கே வந்து இந்த ஆன்மீக பாதையில் பலவிதமான சிக்கல்கள், சர்ச்சைகள், உருவ வழிபாடு, அப்படி மந்திர உச்சாதனை, இது அது அதெல்லாம் எதுக்காக வைக்கப்பட்டு எந்த தெளிவுமே இல்லை. அவரவர்களும் ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க, அவரவர்களும் பிடிச்ச பாதையில் போகிறாங்க, தவறு இல்லை. ஆனால் அவைகளெல்லாம் மேல்நிலைக்கு கொண்டு செல்லுமா அப்படிங்கிறது தான் அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் சித்தர்களும் மகான்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரியான பாதையை வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இந்த மனித கூட்டம் போய் கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அவர்களுடைய எண்ணங்கள் கர்மாவோட வழியில்தான் அவர்களோட ஆன்மீக பாதை என்பது அவர்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். இப்படி இந்த அகங்காரம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விதத்தில் இருக்குது. சில நேரங்களில் அகங்காரத்தை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பாரதியார் இருக்கார். பாரதியாரை பற்றி எடுத்துப்போம். அவர் வந்து சில நேரங்களில் அகங்காரத்தோட உச்சத்தில் இருப்பார், சில நேரங்களில் ரொம்ப பணிவாக இருப்பார். அதிகபட்சமாக அவர் வந்து தன்னை வந்து மிக உயர்ந்த கவிஞன் என்றே அந்த மேல்நிலையிலே இருந்து பழக்கப்பட்டவர். ஒரு ராஜா வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கக்குள்ள அவரை இங்கே வர சொல் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு கவிஞனை பார்க்கணும், அவருக்கு தேவைன்னா அவர் தான் இங்கே வரணும். இது பட்டினத்தாரும் கூறியிருக்கிறார். நிறையா மகான்கள் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன பார்க்கணுன்னா அவர் தான் வரணும், நான் அவரை பார்க்கணுன்னா நான் அங்கே வருவேன். யாருக்கு தேவையோ அவர்கள்தான் அவர்களை நோக்கி வர வேண்டும் என்பதை அவர் வந்து சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, நான் மிகப்பெரிய கவிஞன், எல்லோரும் என்னை பாராட்டணும், எல்லோரும் என்னை வந்து கொண்டாடணும் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் வாழ்ந்த காலத்தில். ஆனால் அந்த நேரத்தில் அது நடக்கலை, யாருமே அவரை மதிக்கலை. ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவரோட தன்மை வந்து தெரியாது. அவர்கள் போனதுக்கப்புறம்தான் அவர்களுடைய தன்மை புரியும் என்பதை பாரதியார் நிரூபித்து காமிச்சார். ஆனால் இப்போ தான் பாரதியாரை பற்றி நம்ம வந்து பெருமையாக பேசுகிறோம், அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். பாரதியார் வறுமை பிடியில் சிக்கி தவித்த போது அவர்களுக்கு உதவுவதற்கு சரியான ஆட்களே கிடையாது. ஆனால் இன்றளவில் அவருடைய கவிதைகளை சொல்லியும் அவருடைய கவிதையை வெளியிட்டும் கோடிக்கணக்கில் இங்கே வந்து என்ன நடக்குது, இங்கே வந்து விநியோகம் நடக்குது. அவரை பற்றி பேசினால் அவர் பேசுகிறவருக்கு 10,000 15,000 இல்லை 50,000 அப்படி. அவரோட நூல்களில் வெளியிட்டால் அதற்கு வருமானம். இப்படி அவர் வந்து நிறைய பேருக்கு அவருடைய கவிதை உதவி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் அவருக்கு உதவலைனாலும் அவர் காலத்திற்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் உதவி இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படி பாரதி அதிகபட்சமாக அவனை ஒரு பெரிய கவிஞன் என்றும் ஒரு அகத்தில் இருப்பான். அந்த அகங்காரம் என்பது மனிதனுக்கு, அந்த கவிஞனுக்கு தேவையா என்றால் அது இருக்கும். அந்த செருக்கு என்பது தானாகவே அமையும். எப்படி என்றால், ஒரு மனிதனிடம் நல்ல தன்மை இருக்கும் பொழுதும், அவன் வந்து நல்ல அறிவு திறன் இருக்கும் பொழுதும் அவன் யாருக்கும் பணிவதில்லை. அவர்களாகவே இருப்பார்கள். ஏனென்றால் அவர் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதை நாம் வந்து ஒரு சில நேரங்களில் சரி என்றும் ஒரு சில நேரங்களில் அதை வந்து தவறு என்றும் வைத்துக்கொள்ளணும். ஏனென்றால் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவர்களுக்கும் கொஞ்சம் அகங்காரத்தில் இருப்பது உண்டு. ஆனால் அது எப்படி என்றால் சில நேரங்களில். ஆனால் அவர் மனதளவில் அப்படி இருக்க மாட்டார்கள். அப்படி மனதளவில் ஒரு மனிதன் அகங்காரத்தன்மையோடு இருந்தால் அவன் முக்தி நிலையை பெற முடியாது. அந்த ஸ்டேஜில் டோட்டலாக எல்லாத்தையுமே விட்டுடுவாங்க. ஆனால் பாரதி என்பவன் ஒரு மகாகவி,
அவன் வந்து மிகப்பெரிய சித்தர்களோ அப்படிலாம் கிடையாது. அப்படின்றதுனால பாரதிக்கே அது பொருந்தும். ஆனால் சித்தர்களுக்கு பொருந்துமான பொருந்தாது. அகங்காரத்தை விட்டாதான் அவர்கள் சித்தராகவோ ரிஷியாகவோ ஆக முடியும். ஆகவே அவர்களிடம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் இறுதியான நிலையில் இருக்காது. அப்படி அந்த அகங்காரம் இருந்தாலும் அந்த அகங்காரத்தின் வழியாக யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. அது ஒரு சில நேரங்களில் அது அகங்காரமாக மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அது உண்மையாகவே இருக்கும். உண்மைக்கும் அகங்காரத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவர்கள் சில விஷயங்களை, உண்மையான விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அது பொய் என்றே இருக்கும், அகங்காரம் என்று இருக்கும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இப்படி தான் பாரதியார் என்ன பண்ணுறாரு, அவர் எப்பொழுதுமே அந்த திருவல்லிக்கேணி அந்த கோயிலுக்கு போவது அவருக்கு வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த யானைக்கு உணவு ஏதாவது கொடுக்கும் வழக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒரு ஏதோ தேங்காயோ எதையோ அவர் உணவாக கொடுத்துட்டு வருவார். அவர் பழக்கப்பட்ட யானை. ஆனால் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. அந்த மதம் பிடிச்ச யானைக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னால், இவர் பழக்கப்பட்ட யானை தானே, அது மதம் பிடிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணும், பழக்கப்பட்டதுனால அந்த யானை பாரதி என்ற அந்த கவித்திறன் இவர்கிட்ட இருந்ததுனால அவர் என்ன நினைச்சார், பாரதியை அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த யானை அப்படின்ட்டு அந்த தன்மையில் அவர் என்ன பண்ணார், அவன் தேங்காயை கொடுக்குறாரு. ஆனால் மதம் முடித்த யானை ஒரு மிருகத்தின் குணம் என்றால் மிருகமாகவே இருக்கும். அது மனிதருக்கு கூட பழகும், அன்பாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு மதம் பிடித்தாலோ அது தன்மை அது வெளிப்படுத்தணும் அப்படின்னா வெளிப்படுத்திடும் அப்படியே. அப்போ அது மதம் பிடித்த தன்மையில் இருக்கும்போது அது மிருகமாகவே இருக்கும். அப்போது அதுக்கு பாரதி என்றும் தெரியாது, யானை பாகன் என்றும் தெரியாது. அதை குளிப்பாட்டுறதுலேருந்து உணவு கொடுக்கறதுலேருந்து யானை பாகன் தான் செய்வான். அதுக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா சில யானை பாகனை தூக்கி போட்டு மிதிச்சிடும். அப்படி இவர் பாரதியை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காவை கொடுக்கக்குள்ள அதை வாங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவர் கீழே பிடிச்சி தள்ளிடுது. ஓங்கி அடித்த மாதிரி கீழே பிடிச்சி தள்ளிடுது. அப்போ அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் இறந்ததாக ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னா, பாரதியை ஒன்றும் செய்யாது, பாரதிக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது. ஆனால் அவர் காலத்தில் அந்த தனித்தன்மையை மனிதர்களே புரிஞ்சிக்கல, மிருகம் எப்படி புரிஞ்சிக்கும் அப்படின்ற அந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் அது செய்தது தான். அவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வாயிலாக அவர் என்ன பண்ணார், கொடுத்தாரு. கொடுக்கக்குள்ள மிருகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கவிஞனோ நீ மகானோட தன்மை வேறு. அவர்களோட பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையிலே அவர்கள் சில விஷயங்களை பண்ணுவார். அவர்களோட சித்துக்கள் வேறு. ஆனால் இவரோட தன்மை என்பது வேறு. அப்போ அவர் அந்த அகங்காரம் அவரிடம் கொஞ்சம் இருந்ததால், நான் பாரதி என்பதால் என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கும்போது மிருகங்களுக்கு அந்த உணர்வு தன்மை கிடையாது. அப்போ அது தூக்கி போட்டுடுச்சு. அப்போ அவர் எதை சிந்திக்க மறந்துட்டாருன்னா, மிருகங்கிறது அதோட தன்மையிலே தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் அங்கே புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு விதமான ஒரு அகங்காரம் அது சரியாக தப்பானா அதை பற்றி அது ஒரு விதமான நம்பிக்கை. அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு புலி இருக்குது. அந்த புலி அவன் அந்த புலிக்கு உணவு கொடுக்குறவன், அது கூட பழகிறவன், அது கூட பழகிட்டே இருப்பான். அதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது உணவு கொடுக்கலன்னு வச்சுங்க, கூண்டை விட்டு திறந்துட்டான், உணவு கொடுக்கல அப்படின்னால் அங்கே இருக்கிறவங்க யாருன்னே பார்க்காது. அவன் புலியை வளர்த்தவனே இருந்தாலும் கடிச்சிரும்.
அதுகள் வந்து தன்னை பாதுகாப்பதற்காக அதுங்க பசி எடுத்துச்சுன்னா யாராக இருந்தாலும் புலிங்கிறத சிறுத்தைங்கிறத கடிக்கும். ஏன்னா அதுதான் அதோட தன்மை. அதுக்காக தான் அதை வந்து நம்ம வந்து மிருகம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மனசால் வந்து நமக்கு உணவு அளித்தவனே இவனை கடிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அதோடைய தன்மையிலிருந்து மாறாது. இப்படி தான் சில மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறேன், டெய்லி வந்து நான் வந்து இறைவனுக்கு வந்து பூஜை செய்கிறேன். சில பேர் வந்து சில யோகா மார்க்கத்தில் கொஞ்சம் ஈடுபடுபவர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லி தியானம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறதுனால இறைவன் வந்து என்னை வந்து ஸ்பெஷலாக பார்ப்பார், இறைவன் வந்து என்னை மட்டும் காப்பாற்றிடுவார், நான் வந்து மிகப்பெரிய நல்லவன், வந்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சில விஷயங்களை சில பேர் வந்து செய்கிறாங்க. அப்படி வந்து செய்வது என்பது தவறு. யாரையும் இறைவன் ஸ்பெஷலாலாம் பார்க்க மாட்டார். அவரோட தன்மை என்னவென்றால், அந்த இயற்கையின் நியதியின்படி, இந்த இயற்கையோட தன்மன் இருக்கு இல்லையா, அந்த இயற்கையோட நியதியின்படி தான் அந்த இறைவனும் இங்கே வந்து இயங்கணும். ஏனால் அந்த இயக்கத்தை உருவாக்கியவரும் அவர்தான். அந்த இயக்கத்தை உருவாக்கியவரே அந்த இயக்கத்தை விட்டு தாண்ட முடியுமா அப்படின்னா முடியாது. எப்போ அது ஒரு விதிவிலக்காக இருக்கும் என்றால், அந்த இறைத்தன்மைக்கு ஒரு நபர் வந்து போகிறாரு அப்படின்னக்குள்ள அப்போ அவர் கிட்டக்க போயிட்டாங்க, அப்போ கை தூக்கி விடுவார். ரொம்ப என்ட்டது அப்போ மட்டும்தான் அவர் கிட்டக்க போயிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒருத்தன் வந்து குழியில் வந்து விழுந்துட்டான்னு வச்சுப்போம், நம்ம வந்து அவர் கிட்டக்க போய் தான் தூக்க முடியும். கிட்டக்க போனால் தான் தூக்க முடியும். எட்டக்க இருந்துட்டு நம்மளால் தூக்க முடியுமானா முடியாது. அதே போல் அவர் கிட்டக்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லா தன்மையும், இறைத்தன்மையோட எல்லா தன்மையும் இருக்குன்னா அவர் கையை பிடிச்சி தூக்கிடுவார். சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எப்போ அப்படின்னா அவங்க கிட்டக்க நெருங்கணும். நீங்கள் எட்டக்க இருந்துக்கிட்டே சித்தர் என்ன பார்ப்பார், இறைவன் என்ன பார்ப்பார், அவர் வந்து எல்லா நன்மையும் செஞ்சிருவார்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் உங்களுடைய கர்மாக்கள் நியதிகளுக்கு உட்பட்டே நீங்களும் நடந்துக்கணும், அவரும் நடந்துப்பார். எப்போனா என்ட்டில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன், வந்து பூஜை பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு நினச்சி தோற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தோத்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கடவுளை வந்து அவரு கடவுள்னு நினச்சிருக்கிற அந்த உருவத்தை வந்து திட்டுவார். நான் உனக்கு வந்து பூஜை பண்ணேன், எல்லாம் செஞ்சேன், என்னை நீ காப்பாற்றலை, என்னை வந்து நீ உயர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற வழக்கம் உண்டு. அப்படி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இல்லை மற்றவர்கள் திட்டக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், இப்படிலாம் இருக்காங்க. கடவுளை வணங்காதவர்கள்லாம் நல்லா இருக்காங்க, கடவுளை வணங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற எண்ணம் படைத்த அகங்காரம் படைத்தவர்கள்லாம் இருக்காங்க. அது அவரவர்களுடைய அகங்காரம். இறைவன் என் கூட தான் இருக்காருன்னு எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கான். கோயிலுக்கு போகிறவன் எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் நல்லவன், பூஜை பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், வந்து வெள்ளி செவ்வாய் விடாமல் கோயிலுக்கு போயிடுவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம், இப்படியெல்லாம் இருந்தால் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிறது உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஆனால் ஒரு பெரிய பெரிய விஷயங்களில் அந்த நம்பிக்கை வைத்திருக்காதீர்கள். ஏனென்றால் இறைவன் இயற்கைக்கு உட்பட்டவனே, இயற்கைக்கு உட்பட்டவனும் அப்பாற்பட்டவனும். எப்போ அப்பாற்படணும்னு ஒரு தன்மை இருக்கோ அப்போ தான் அவரால் அப்பாற்பட முடியும். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவர் வந்து இறங்கிட முடியாது. ஏன்னா அந்த இயற்கையோட நியதி அப்படி இருக்குது. அதுக்காக தான் இந்த இயற்கையோட நியதின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவர் வந்து கடவுளை வந்து அதிகமாக வேண்டுறாருன்னு வச்சுப்போம். இப்போ வேண்டுறாரு, ஒருத்தவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு சுடத்தண்ணியை வச்சு நெருப்பை மூட்டுறாங்க. இப்போ நெருப்பை ஒரே அளவில் தீ அளவில் மூட்டுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ கடவுளை வேண்டுறவருக்கு சீக்கிரம் கொதிச்சிருமா என்ன?
வேண்டாதவருக்கு கொதிக்கவே கொதிக்காதா என்ன? 2 பேருக்குமே ஒரே டைமில் கொதிக்கும். அப்போ ஒரு குளிர் காலத்தில் போகிறோம், கடவுளை வணங்குறவர் குளிராமல் இருக்குமா என்ன? இப்போ கடவுளை வணங்குறவருக்கும் வணங்காதவருக்கும் 2 பேருக்கும் ஒரே தன்மையாக தான் இருக்கும். இதுதான் இயற்கையோட நியதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. பலவிதமான மனிதர்களோட சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் கடவுள் பக்தி இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் வீழ்ந்தே ஆகணும். அப்போ அதை மாதிரி சமயங்களில் உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். இறைவன் காப்பாற்றல மாட்டார். ஆனால் அவன் தவறு செய்து விட்டானே, ஆனால் உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான், உங்கள் சொத்தை ஏமாற்றிட்டானால் அந்த இயற்கையோட நியதி இருக்கு இல்லையா, அதை திரும்பவும் உங்களுடைய சொத்தாக இருந்தால் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கும். எப்போ அப்படின்னால், இப்போ இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு அந்த சொத்தை உங்கள்கிட்ட ஒப்படைத்தே தீரும். அவன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அழுகுறீங்க இல்லையா, அடுத்த ஜென்மத்தில் அவன் அழுதுகிட்டே கொடுக்கணும். வேறு வழியே இல்லை. இயற்கையோட நியதியே அதுதான். ஆகவே ஒரு சில நேரங்களில் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார் அப்படின்ட்டு அந்த தவறான நம்பிக்கையில் இருக்காதீர்கள். நிதர்சனமான உண்மையின் வழியாக நம்ம ப்ராக்டிக்கலாக நடந்துக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கையோடு காப்பாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை இழந்துடாதீங்க அப்படின்றதுக்காக அதை சொல்கிறேன். அப்படிலாம் நினச்சிப்பாங்க. இப்போ பாரதி என்ன பண்ணான், அது நான் ஒரு கவிஞன், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, என்னை ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு போனான். மிருகமாக தான் இருக்கும். அதே போல் மிருக மனிதன் மாதிரி தான் நடந்துப்பான். இப்போ இங்கே எல்லாமே ஒழுக்க நெறியில் ஒழுங்காக வாழுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் பதவியில் இருந்தால் எந்த பதவியில் இருந்தால் அவன் மனுஷன், எந்த பதவியில் வேணுமோ இருக்கட்டும், அவன் மனுஷன். அவனுக்குன்னு உள்ள அகங்காரம் இருக்கும், அவனுக்குன்னு உள்ள திமிரு இருக்கும். அவன் நியதிப்படி வாழலை, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த மனித கூட்டமே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள அதன் வழியாக தான் அவன் வாழ்வான். அதனால் அதை உணர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதன் வழியே நடக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஏதாவது செய்வாரானா அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தால் அதை அது உங்களோட விருப்பம். ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த அகங்காரத்துக்குள்ளார இவ்வளோ இருக்குது. எந்தெந்த நேரத்தில் அகங்காரத்தில் நம்ம வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தி தான் ஆகணும். இந்தெந்த நேரத்தில் படுத்தக்கூடாது. அதாவது இப்படி புரிஞ்சுங்க, அகங்காரம் 100% இருக்குது, 5% வெளிப்படுத்துங்க, 95% வெளிப்படுத்தாதீங்க. அமைதியாக இருங்க, பொறுத்து போங்க. 5% நீங்கள் வெளிப்படுத்தி ஆகணும். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் வெளிப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை அதை எமோஷனாக கூட நீங்கள் வச்சுக்கிங்க. ஆனால் எமோஷனல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னால் எல்லோரும் எமோஷன் ஆகிடுவாங்க. அந்த எமோஷ்னல்ங்கிறது, உணர்ச்சி வயப்படுதல்ங்கிறது எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலையும், தவறு நடக்கும் நேரத்திலையும் உணர்ச்சி வயப்படதான் செய்வான் மனிதன். அது வேறு இது வேறு. அகங்காரம் வேறு, உணர்ச்சி வயப்படுவது என்பது வேறு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால், இந்த வெற்றி பெற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒரு விதமான அகங்காரத்தில் இருப்பார்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெற்றி அடைஞ்சதுனால நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, எல்லா தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மாதிரி இருப்பாங்க. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இல்லையா, நான் ஒரு 50 வீடு வச்சுருக்கேன், ஒரு 100 கார் வச்சுருக்கேன், எது வேணுமா நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் எது வைத்திருந்தாலும் அது எதன் வழியிலாக நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஜீவன் உடம்புக்குள்ளே இருந்து உங்களை இயக்குனாதான் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னால், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பல கோடி சம்பாதிக்கணுன்னா நீங்கள் ஏமாற்றி தான் சம்பாதிக்க முடியும். பல கோடி சம்பாதித்தால் மற்றவர்களுடைய உழைப்பை நீங்கள் கொஞ்சம் அபகரித்து தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா சரிசமமாக ஈக்குவலாக பிரித்து கொடுத்து அப்படி சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கும்.
இது சில பேருக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதனுக்கு ஒரு முதலாளியாக இருப்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னால், அவனுடைய உழைத்ததற்கான சரியான கூலியை கொடுத்து விட மாட்டார். அவனுக்கென்று ஒரு கூலியை அவர் வகுத்து வைத்திருப்பார். அந்த கூலியை தான் கொடுப்பார். அப்போ அவனுக்கென்று ஒரு கூலி இயற்கை நீதி வைத்திருக்கும். அந்த கூலியை கொடுப்பாரா என்றால் கொடுக்க மாட்டார். அந்த கூலியை கொடுக்கும் வரையில் இயற்கை நீதி விடாது. அடுத்த ஜென்மத்தில் அதை கொடுக்க வைக்கும். அப்படி அவர்களோட உழைப்பை வாங்கி கொண்டு அதுக்கு சரியான கூலி கொடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு, மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அந்த உழைப்பு, ஒரு 1000 தொழிலாளிகள் இருக்காங்க அப்படின்னால் இவருக்கென்று ஒரு அந்த முதலீடுக்கென்று சில தொகையை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு ஒரு லாபம், அந்த முதல் போட்டதுக்கு ஒரு லாபம், பாக்கி இருக்கும் லாபத்தை சரிசமமாக பிரிக்க வேண்டும். அப்படி சரிசமமாக அவர்கள் பிரிக்க மாட்டாங்க. பிரிக்காமல் அவர்கள் நிர்ணயிப்பார்கள் இவ்வளோதான் கூலித்தொகை என்று. ஆனால் அது தவறு. அதை தான் கார்ல் மார்க்ஸ் முதலாளித்துவம் அப்படின்னு சொன்னார். அதை சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னா, இவன் முதல் போட்டான் இல்லையா, அதற்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் இல்லையா, அப்படியும் எடுத்து வைக்காமல் அதையும் சரிசமமாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதில் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அதனால தான் அவனோட முதலுக்கு போட்டான் இல்லையா, அந்த முதலுக்கு போட்ட அந்த லாபத்தை தனியாக எடுத்துக்கணும். அவனுக்குன்னு ஒரு லாபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் சரிசமமாக பிரிக்கும் மனிதர்கள் இங்கே இருக்காங்கன்னா இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த அவர் பெரிய பணக்காரராக கோடீஸ்வரராக இருக்கிறாரு அப்படின்னால் அவர் தன்னை என்ன நினைத்துப்பார் அப்படின்னா, நான் வாழ்க்கையில் ஜெயித்தவன், நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தன்னை மிகைப்படுத்திப்பார். ஆனால் அவர்களுக்கு கீழே தான் இந்த தமிழ்நாடாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் அவர்களுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. உலக பணக்காரர்களுக்கு கீழே தான் இயங்குது. சில நாடுகள்லாம் அப்படி தான் இயங்குது. அதில் நம்ம நாடும் ஒன்று. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த ஜீவனை வச்சு உழைக்கிறாங்க. ஆனால் அந்த கஷ்டப்பட்டு உழைக்கக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் நிம்மதியை இழப்பார்கள், ஆரோக்கியத்தை இழப்பார்கள். ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் இழந்துவிட்டு பணத்தை சம்பாதித்து அவர்களால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அவர்களால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது, வயசாகிடும். இன்னொருத்தவரை அனுபவிக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னால் அது ஒரு அறிவீனமான அறிவீனம்தான். நான் சம்பாதித்த சொத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை, யாரோ ஒருவர் அனுபவிக்கிறார் அப்படின்னால் அது அறிவீனமான அறிவீனம்தான். அது யாராக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் தானே அனுபவிக்கிறாங்க, அவரால் அனுபவிக்க முடியல, அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அவ்வளோ சொத்தை சேர்க்கணும்? அப்படி அவ்வளோ சொத்தை சேர்க்கக்குள்ள சில பேருக்கு என்ன அடையும் அப்படின்னா, பாவம் அடையும். இந்த கூலி பிரச்சனை சொன்னேன் இல்லையா, இதில் பாவம் அடைந்து வரும். இந்த பாவம் அவரை தான் சேரும், அவரை சார்ந்தவளை போய் சேராது. அப்புறம் ஏன் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பணத்தை சம்பாரித்து அந்த பாவத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னால், தெளிவான அறிவில் இயங்குபவர்கள், அதை வழி நடத்துபவர்கள், அந்த அறிவின் வழி நடப்பவர்கள் இதை யோசிப்பார்கள். சாதாரணமாக புத்தியின் வழியாக, அகங்காரத்தின் வழியாக, மனதின் வழியாக நடப்பவர்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டியது பணம், நான் எல்லாத்த விட இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக வாழணும், கோடீஸ்வரனாக வாழணும், எனக்கு கீழே உள்ள பேர் இருக்காங்க, வறுமை கோட்டு கீழே அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். அவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களால் ஜெயிக்க முடியாது. யார் ஜெயித்தவர்கள் என்றால், வாழ்க்கையின் இறுதி பகுதியை வரை வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு தோராயமாக 120 வயசு, அதில் ஒரு 100 வயசாவது வாழணும். அப்போ தான் இவன் கொஞ்சம்
60 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் ஓய்வு எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு மேலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை இவன் அனுபவித்தால்தான் இவன் சரியான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையில் அவன் புண்ணியத்தை சேர்த்திருக்க வேண்டும். அவன் புண்ணியத்தை சேர்க்கவில்லை என்றால் அவன் ஏறல வாழ்க்கையின் படியில் ஏறுமுகமாக அவன் செல்லவில்லை, இறங்குமுகமாக தான் இறங்கி இருக்கிறான். பாவத்தை சேர்க்க சேர்க்க இறங்குவான், புண்ணியம் சேர்க்க சேர்க்க ஏறுவான். எத்தனை பேர் அதுமாரி புண்ணியம் சேர்த்துருக்காங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அவர்கள் ஜெயித்தவர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளணுமா அப்படின்னா இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமாக பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்தாலும் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தோற்றவர்கள். அவர்கள் இறுதி நிலை வரை அவர்களால் போக முடியாது, அதுக்குள்ளே மரணம் வந்துடும். அந்த ஆயுளை நீடிக்கும் வித்தையை அவர்கள் கற்று வைத்து இருக்கவில்லை. அப்போ இந்த ஆயுளை நீடிக்கும் வித்தை யார் கற்று வச்சுருக்காங்கன்னா சித்த வித்தியார்த்திகளும் வாசியோகிகளும் யோகத்தில் ஈடுபடுவர்களும் கற்று வைத்திருக்கிறார்கள். அவர்களால் ஆயுளை நீடிக்க முடியும். இப்படி ஆயுளை அவங்க நீடிக்கிறாங்க, நீடிச்சுட்டே இருக்கக்குள்ள ஆனால் இவன் பாவம் பண்ணுறான், அதன் வாயிலாக மரணம் வந்துடுச்சுன்னா அவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதனால் பாவம் பண்ணாமல் இருக்கணும். யார் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் யார் மனதையும் நோகடிக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதை நம்ம மற்றவர்கள் மனம் நோகும்படி செய்யக்கூடாது. ஆனால் அதிகபட்சமாக நம்ம மற்றவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து கொள்ள முடியுமே தவிர நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மனம் நோகாமல் நடந்து கொள்ள முடியுமானா முடியாது. நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து விட்டு மற்றவர்களை எல்லாம் நாம் அதிகமாக சரியாக வாழ வைத்திருக்கிறோம் என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இந்த புத்தனோட தன்மையும் அப்படி தானே இருக்குது. அவர்களுடைய மனைவி குழந்தைகளை எல்லாம் அவர் விட்டு தன் குடும்பத்தை சுகபோகமாக வைத்திருக்காமல் அவர் வெளியில் போய் அவர் பெருநிலையை அடைந்தார். அவர்கள் குடும்பம் என்னத்தை அனுபவிச்சது? துன்பத்தை தான் அனுபவிச்சது. இப்போ ராகவேந்தர் ஒரு குடும்பத்தை எடுத்துங்க, வள்ளலார் குடும்பத்தை எடுத்துங்க, நீங்கள் யாரோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் குடும்பத்தை அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள்னா துன்பத்தில் தான் ஆழ்த்தியிருப்பார்கள். இதுதான் யோக மார்க்கத்தின் ஈடுபடுபவர்களுடைய நிதர்சனமான உண்மை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நாமும் ஒரு விதிவிலக்கல்ல. நம் குடும்பத்திற்கும் அதே செயலை தான் செய்திருக்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அப்படிதான் அது செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் யோக மார்க்கத்தின் முழு தன்மையை உணராதவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது துன்பமாகவே தான் தெரியுது, நடந்திருக்கு. உலகவாசிகளும் அப்படி தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இந்த பணக்காரர்கள் ஜெயித்ததாக நினைக்கக்கூடாது. இந்த ஏழைகளாக சில பேர் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் பணம் இருக்காது. ஆனால் அவர் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும் வித்தையை தெரிந்து வைத்திருப்பார். அதில் எத்தனை % பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதை போல் வாழ்க்கை வாழ்கிறதுன்னா 5% பேர் தான். பாக்கி 95% பேர் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் அந்த பணத்தை நோக்கிலாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 5% பேர் என்ன பண்ணுறான், நான் நம்ம இங்கே வந்ததே எதுக்காக அப்படின்னா இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் அப்படின்ட்டு நினச்சி என்ன பண்ணுவான், அந்த மாதிரி அந்த 5% பேர் வாழ்வான். ஆனால் அவர்களும் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப துன்பத்தை அனுபவிக்காமல் அப்பப்போ துன்பங்கள் இன்பங்கள் ரெண்டுத்தையும் மாறி மாறி தான் அனுபவிப்பார். ஆனால் இன்பமாக இருப்பார் மனதளவில். அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியும். இன்பமும் துன்பமும் எது நினைக்குது அப்படின்னா மனசு தானே நினைக்குது. துன்பத்தை இன்பமாக மனசு நினச்சிருச்சுன்னா அதுவும் ஒரு வகையான இன்பம் தானே. அது ஏணிப்படியாக நம்மளோட தோல்வியெல்லாம் ஏணிப்படியாக நினச்சி அவன் ஏறிக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு துன்பம் நெருங்குமானா நெருங்காது. எப்போதுமே நான் ஏற்கனவே இதை நான் பதிவிட்டிருக்கேன். துன்பத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்போ தான் துன்பம் நம்மள்கிட்ட வராமல் ஓடும். அதை பார்த்து எதிர்பார்த்துருந்தா அது பயப்படும்.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்து பயப்படுறீங்க. அதனால தான் உங்களை நோக்கி அது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் நம்ம மாறணும். அப்படிப்பட்ட நிலையில் மாற முடியுமா அப்படின்னா மாற முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல குருவோட நிழலில் நீங்கள் வாழணும். அப்படி வாழும்போது தான் அவர் உங்களை சரியாக கைடு பண்ணி உங்களை கொண்டு போவார். அப்போ இங்கே யார் இங்கே சரியாக யார் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா, இப்போ அன்னை தெரசா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க. பாரதியை கூட நம்ம எடுத்துப்போம். இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தலைவர்கள்லாம் எத்தனை வருடங்கள் வரையும் வாழ முடியும் அப்படின்னா, அவங்க இன்னும் ஒரு 200-300 வருடங்கள் வரையும் அவரோட கதைகளை பேசலாம். எழுத்தாளர்கள் இருக்காங்க. இந்த எழுத்தாளர்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருப்பாங்க. இப்போ அடுத்த எழுத்தாளரோ அடுத்த கவிதையில் சிறந்த ஒரு ஆள் வந்துட்டார்னா, அவரோட கவிதை இதை விட நல்லா இருந்துச்சுன்னா அவர் நின்றுடுவார், இவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த சித்தர்களோட பாடல்களும் சித்தர்களோட வாழ்க்கை முறைகளும் சித்தர்களோட தத்துவங்களும் இல்லை தத்துவ ஞானிகள் என்று இருக்கிறார்கள். இப்போ இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இதை மாதிரி ஐன்ஸ்டைன், இதை மாதிரி விஞ்ஞானிகள் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, நியூட்டன், கொலம்பஸ், இந்த எடிசன், அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை ஓரளவுக்கு சரியாக வாழ்ந்தவர்களே. ஆனால் ஓரளவுக்கு சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர் 1000-2000 வருடங்கள் அவர்கள் பேரெல்லாம் நிலைச்சி நிற்கும். எவன் ஒருவன் தன் வாழ்க்கை நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையே சரியான வாழ்க்கை. பொய் பேசாமல் உண்மையாக வாழ்ந்திருக்கணும், உண்மையான வழியில் நடந்திருப்பவர்களாக இருக்கணும். அப்படி உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்து உண்மையை இந்த உலகிற்கு பறைச்சாற்றிய ஆட்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், மகான்களும் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும். அவர்கள் ஜாதி பேதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. மற்றவர்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்காங்க, சில பேர் எதிர்பார்த்துருக்காங்க. இவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுடைய மனிதத்தன்மையோட கடைசி இறுதி நிலை எது அப்படின்னால் அந்த மகான் தன்மை, அவர்களுக்குள் அந்த கடவுள் தன்மையை வர வைப்பது, அவர்கள் முக்தி அடைவது. இந்த முக்தி நிலை வரையிலும் அந்த சதாசிவ நிலையையோ அந்த பேரானந்த நிலையையோ அந்த அருட்பெருஞ்சோதியை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அதுதான் வெற்றி, முழுமையான வெற்றி என்பதை நாம் அனைவரும் புரிந்ததே தெரிந்ததே. அதுதான் வாழ்க்கையோட இறுதி. அவர்களே முழுமையாக ஜெயித்தவர்கள். இப்போ மற்றவர்கள்லாம் இருக்காங்க, இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கண்டுபிடிப்புலாம் அழியவே அழியாது, அதிகபட்சமாக அழியாது. அவர்கள் அழிந்து விட்டார்களா? அழிந்து விட்டார்கள். அதுதான் அங்கே பிரச்சனை. அவர் என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் வந்தாரோ அதை நிறைவேற்ற முடியல. இப்போ அவையார் சொன்ன மாதிரி மனித பிறப்பு எடுத்த பயனெல்லாம் உடம்புக்குள்ளே உத்தமனை காண்பதற்கு. இதை திருமந்திரத்திலும் சொல்லியிருக்காங்க. அப்போ மனித பிறப்பு எதுக்கு எடுத்திருக்கோம்? இங்கே தெய்வ நிலையை அடைவதற்கு தான், இந்த கடவுள் தன்மையை உணர்வதற்கு தான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம். அடுத்த நிலை தேவ நிலையை உணர்வதற்கு தான் வந்திருக்கோம். ஆனால் தேவ நிலையை நான் உணரலை. பாக்கியெல்லாம் மக்களுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள், மக்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன், மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கேன் அப்படின்னால் உங்கள் வாழ்க்கையை சரியான ஓரளவுக்கு வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றே சொல்லலாம். ஆனால் முழுமையாக வெற்றி அடைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சித்தர்களும் மகான்களும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.